திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளிச் செய்த 8ஆம் திருமுறை திருவெம்பாவை. ஆதியும் அந்தமும் இல்லாகரும் பேரும் இந்த பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி என்ற ஒரு பெரிய தொடரிலே தொடங்குகிறது. இந்த தொடரை ஆதியும் அந்தமும் இல்லாத சோதி, அரிய சோதி, பெரிய சோதி என்று பகுத்து கொள்ள வேண்டும். ஆதியும் அந்தமும் இல்லாத சோதி என்பது பிறப்பு இறப்புகள் இல்லாத இறைவன். அரிய சோதி என்பது பாசஞான பசுஞானங்களிலே அறிய முடியாதவனாக இருக்கக்கூடியவன். பெரிய சோதி என்பது பேரறிவு பொருளாக விளங்கக்கூடியவன். ஆக பிறப்பு இறப்புகள் இல்லாத, பாசஞான பசுஞானங்களினாலே உணர முடியாத, பேரறிவு புலம்பாக இருக்கக்கூடிய இறைவனுடைய புகழை நாங்கள் பாடுகின்றோம். அதை கேட்டும் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று இந்த தோழி சொல்கிறார். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும், நீ பாடவில்லை, நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் பாடுவதை கேட்டும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய். யாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே, ஒளிபொருந்திய பெரிய கண்களை உடைய தோழியே மாதே, வளருதியோ இன்னும் உறங்குகிறாயோ, வன் செவியோ நின் செவிதான், இந்த பெருமானுடைய புகழை கேட்டும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய செவி உண்மையான தன்மையில்தான் இருக்கிறதா என்று முதல் தோழி கூறுகிறாள். அடுத்த தோழி சொல்லுகிறாள், இன்னொரு தோழி சொல்லுகிறாள், இல்லை இல்லை, அவள் அப்படி உறங்கிக் கொண்டிருக்கவில்லை, நாம் மாதேவனாகிய சிவருமானுடைய புகழை பாடிக்கொண்டு வந்தோமே, மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒளி போய் வீதிவாய் கேட்டலுமே, அப்படி அவள் கேட்ட உடனேயே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல், அந்த பெருமானுடைய புகழை கேட்டவுடனேயே தான் படுத்திருந்த அந்த பூ நிறைந்த மெத்தையிலிருந்து புரண்டு கீழே விழுந்து தன்னுடைய நிலை இழந்தாள், பிச்சானாள் என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரே, அதுபோல விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே, இப்படிப்பட்ட அதிசயம் நிறைந்த தன்மை என்ன என்று சொல்வது, இதே எந்தோழி பரிசேலோர் எம்பாவாய், இதுவல்லவா அவளுடைய பரிபக்குவ நிலை என்று அவள் உறங்கவில்லை, அவள்
பெருமானுடைய புகழை கேட்டு விம்மி விம்மி மெய்மறந்து தன்னுடைய நிலையிழந்து கிடக்கின்றாள், அவளுடைய பக்குவத்தை என்னே என்று சொல்வது என்று இந்த இரண்டாவது தோழி முதல் தோழிக்கு சமாதானம் கூறி அந்த மூன்றாவது தோழியையும் அழைத்து கொண்டு இன்னும் இருக்கக்கூடிய தோழியரை எழுப்பி நீராடச் செல்வதற்காக செல்கிறார்கள். திருச்சிற்றம்பலம்.